நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் பிரவேசிகா சத்யகாஸ்வர் புக்கில் இருக்கக்கூடிய காந்திஜிக்கு சன்ஷிப்த் ஆத்மகதா அதில் வரக்கூடிய 4வது சாப்டர் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். விவாஹ் और மான்ஷ் பக்ஷன். விவாஹ்னா திருமணம், அவுர்னா மற்றும் மாமிச உணவு. மாமிசம் அப்படின்னா மாமிசமே தான். टिप्पणी लिखिए. गांधी जी के मांसाहार करने का निश्चय. காந்திஜி மாமிச உணவு சாப்பிடுவதற்கான முடிவு, நிச்சயன முடிவு. காந்திஜி வைஷ்ணவ் தர்மாவலம்பி தே. காந்திஜி வைஷ்ணவ மதப்பற்றுள்ளவராக இருந்தார். வே அவர் சத்யகாபி சத்தியத்திற்கும் சேவகராக இருந்தார். காந்திஜி அச்சே தரஹ். காந்திஜி நன்றாக ஜான்தே தே அறிந்திருந்தார் கி என்று. யதி மான்சாஹார் கா பதா. ஒரு கால் மாமிச உணவு சாப்பிடுவதை பற்றி பத்தான அடையாளம். மாதா பிதா கோ சல் ஜாயே தோ. அம்மா அப்பாவிற்கு போய் சேர்ந்தால் வே அப்னே பிரான் சோடு தேங்கே. அவர்கள் தன்னுடைய உயிரை விட்டு விடுவார்கள். பிராண உயிர் சோடு தேங்கென விட்டு விடுவார்கள். லேக்கின் ஆனால் காந்திஜி உஸ் சமய அந்த சமயத்தில் ஹை ஸ்கூல் கே லடுக்கே தே, அதாவது அந்த சமயத்தில் ஹை ஸ்கூல் சிறுவராக இருந்தார். ஜப் எப்பொழுது உன்கே சஹ்பாட்டி, சஹ்பாட்டினா கிளாஸ்மேட்னு அர்த்தம். சஹ்பாட்டினே மான்சாஹார் கே மகத்துவ கே பாரேமி. மாமிச உணவினுடைய சிறப்பை பற்றி, மகத்துவன்னா சிறப்பு மேன்மை, கே பாரேமி பற்றி, படா சடாகர் ரொம்ப உயர்த்தி, லம்பா வியாக்கியான் ஒரு நீண்ட ஒரு விளக்கம், தியாத்தோ கொடுத்தால், உஸ்கா அசர் அதனுடைய பாதிப்பு, காந்திஜி கே மன்மேன் காந்திஜி உடைய மனதில் கஹ்ரா படா ஆழ்ந்து விட்டது. உன்னோனே அவர் நிச்சய கர்லியா நிச்சயம் முடிவு செய்து விட்டார். கி சுத்தார்னா சீர்திருத்தம், ஷாரீரிக் பல்சேகி உடல் பலத்தினால்தான், சம்பௌக நிகழும், ந கி மான்சிக் பல்சே மன பலத்தினால் அல்ல, और மற்றும் வஹ் ஷாரீரிக் பல் அந்த உடல் பலம், மான்சாஹார் சேகி அப்படின்னா மாமிச உணவினால்தான், முமக்கின் ஹை நடக்கக்கூடியது, பாசிபிள். காந்திஜினே நிச்சய கர்லியா காந்திஜி நிச்சயம் செய்து கொண்டார். கி யதி அங்கிரேசோங்கோ ஆங்கிலேயர்களை பாரதத்தில் இருந்து நிக்கால்கர் வெளியேற்றிவிட்டு, ஆசாதி திலானி ஹைத்தோ அதாவது சுதந்திரம் பெற வேண்டியிருந்தால், பகல் முதலில் அங்கிரேசோங்கே ஜெய்சே ஆங்கிலேயர்களைப் போல, பல்வான் பன்னா சாகியே பலசாலியாக ஆக வேண்டும், அவுர் மற்றும் தேஸ் வாஷியோங் கோபி தேசத்து மக்களையும், மான்சாஹார் கா மகத்துவ மாமிச உணவினுடைய சிறப்பை பத்லாக்கர் சொல்லி, உனேங்பி அவர்களையும், பல்வான் பலசாலியாக, பனானா சாகியே உண்டாக்க வேண்டும். இன் காரணோங் சே இந்த காரணத்தால், காந்திஜி மான்சாஹார் மாமிச உணவு, கர்னேக்கா சாப்பிடுவதற்கு, நிச்சயம் செய்தார். சாரான்ஸ். காந்திஜி எப்பொழுது ஹைஸ்கூலில் படு ரஹே தே படித்து கொண்டு இருந்தாரோ, தபி அப்பொழுதே, உன்கா அவருக்கு விவாஹ் ஹோ கயா தா திருமணம் ஆகியிருந்தது. உஸ் சமய் அந்த சமயத்தில், வே அவர் 13 சால் கே ஹுயே தே
அதாவது அவருக்கு 13 வயது நடந்திருக்கலாம். படே ஹோனே கே பாத், பெரியவன் ஆன பிறகு, ஜப் எப்பொழுது, கபி வே எப்பொழுது அவர், 12-13 சால்கே 12-13 வயது, பச்சோங்கோ தேக்தே தே பார்த்திருந்தாரோ, அப்னே தன்னுடைய பால் விவாஹ் கா ஸ்மரன் குழந்தை திருமணத்துடைய ஸ்மரண நினைவை கர்த்தே தே நினைவு செய்து வந்தார். அவர் மற்றும் உன் பச்சோங்கோ அந்த குழந்தைகளுக்கு பதாயி தேத்தே தே பதாயின வாழ்த்துக்கள் பாராட்டுகளை கொடுத்திருந்தார். கி வே இஸ் தயனீய ஹாலத் சே பச் கயே, வே அவர்கள் இஸ்ன இந்த தயனீய ஆதரவற்ற ஹாலத் சே நிலைமையில் இருந்து பச் கயே தப்பித்து விட்டார்கள். அர்த்தாத் அதாவது பச்பன் கா ஜீவன் குழந்தை பருவத்து வாழ்க்கை, சுதந்திரத்தா சுதந்திரமய ஹோத்தாகை, இந்த குழந்தை பருவத்து வாழ்க்கை சுதந்திரமயமாக இருக்கிறது. அவுர் காந்திஜி இஸ் சுதந்திரத்தாசே, காந்திஜி இந்த சுதந்திரத்திலிருந்து வஞ்சித் ரகுகையே வஞ்சிக்கப்பட்டு விட்டார். தூசரி துக்கத் கட்னா தி, இன்னொரு துக்கமான நிகழ்ச்சி, கி உன்கா ஏக் புரே அவருடைய ஒரு தீய சஹ்பாட்டி கூட படிப்பவனுடைய சங்கதியுமே படுனா சேர்க்கையில் விழுந்தது. காந்திஜி கி மா, காந்திஜியுடைய அம்மா, படே பாயி அண்ணன், அவுர் மற்றும் பத்னி மனைவி, தீனோங்னே 3 பேரும், உஸ் புரே சஹ்பாட்டி கி உஸ் அந்த புரேன தீய கூட படிப்பவனுடன் சங்கதி சோடு தேனே கி விடுவதற்கு சேத்தாவனி தி ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுத்தார்கள். காந்திஜி உனேங், காந்திஜி அவர்களை சம்ஜாத்தே தே புரிய வைத்தார், சமாதானப்படுத்தினார். கி உனோங்னே உசே அவர் அவனை சுத்தார்னே கே விசார்சே சரி செய்ய வேண்டும் என்ற சிந்தனையுடன் தான், உசுசே சங்கதி கீகை அவனுடன் நான் சேர்க்கை வைத்து இருக்கிறேன். உஸ் சஹ்பாட்டினே அந்த கூட படிப்பவன் கிளாஸ்மேட், காந்திஜி சே கஹா காந்திஜியிடம் சொன்னான், அங்கிரேஜி மான்சாரி ஹே ஆங்கிலேயர்கள் அசைவம் சாப்பிடுகிறார்கள், ஹம்சே மஜ்பூத் ஹே நம்மை விட உறுதியாக இருக்கிறார்கள், இசி காரன் சே இந்த காரணத்தால், வே அவர்கள், ஹம்பர் நம் மீது, சாசன் கர்த்தேகை ஆட்சி செய்கிறார்கள், ஹம்பர் சாசன் கர்த்தேகை நம்மை ஆட்சி செய்கிறார்கள், இஸ்லியே ஆகையால், கம் சே கம் குறைந்தபட்சம், ஷாரீரிக் பல் பானே கேலியே உடல் பலத்தை பானே கேலியே பெறுவதற்காக, தும்கோ நீ மான்சாகார் ஜரூர் கர்னா சாகியே அந்த அசைவ உணவை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். காந்திஜி உஸ்கி பாத்தோங் மே ஆகையே காந்திஜி அவருடைய பேச்சை கேட்டுவிட்டார். அவுர் மற்றும் மான்ஸ் காக்கர் மாமிசம் சாப்பிட்டு விட்டு, உஸ் சகபாட்டி கே சாம்னே அந்த கிளாஸ்மேட்டோடுக்கு முன்னால், பல்வான் பன்னேக்கா பலசாலியாக ஆவதற்கான நிச்சயம் செய்தார், முடிவு செய்தார். காந்திஜி கே மாதா பிதா காந்திஜி உடைய அம்மா அப்பா வைஷ்ணவ்தே வைஷ்ணவர்களாக இருந்தார்கள். காந்திஜி அச்சி தரகு யதி மாதா பிதாக்கோ ஒரு கால் அம்மா அப்பாவிற்கு மான்சாகார் கா பதா மாமிச உணவு சாப்பிடுவதற்கான அந்த அடையாளம் பதா சல் ஜாயேதோ தெரிய வந்தால், வே அவர்கள் அப்புனே தன்னுடைய பிரான் சோட் தேங்கே உயிரை விட்டு விடுவார்கள். இத்தனை காரணோங்கே ஹோனே பர்பி இத்தனை இவ்வளவு காரணங்கள் ஹோனே பர்பி இருந்த போதிலும், காந்திஜி கா மன் காந்திஜி உடைய மனம், சுத்தார் கி பாவனா சே இந்த சீர்திருத்தம் அப்படிங்கிற எண்ணத்தால், பரா ரகுதாத்தா நிறைந்து இருந்தது. அவுர் மற்றும் அப்னேகோ தன்னையே, பல்வான் ஏவம் சாகசி பலசாலியாகவும் தைரியசாலியாகவும், பனானே உண்டாக்குவதில், துலே ரகுதே தே பேலன்ஸ் செய்தார்.
குப்த ரூபு சே மறைமுகமாக மான்சாகார் கர்னேக்கே மாமிச உணவு சாப்பிடுவதற்கான நியத் தின் நிச்சயிக்கப்பட்ட நாள் காந்திஜி கி ஹாலத் அந்த காந்திஜி உடைய நிலைமை சாம்பு சச்சூந்தர் ஜெய்சீத்தி அதாவது பாம்பு மூஞ்சூறு இதை போல இருந்தது அப்படிங்கிறார். பஹ்லி பார் முதன்முறை காந்திஜி மான்ஸ் தேக்கா மாமிசத்தை பார்த்தார். மான்ஸ் சமடா ஜெய்சா லக் ரகாத்தா அந்த மாமிசம் தோலை போல தோன்றிக்கொண்டு இருந்தது. கானா அசம்பவ் ஹோகயா அதாவது கானான சாப்பிடுவது நிகழாததாக ஆகிவிட்டது. கை ஆனே லகி கைனா வாமிட் வர தொடங்கியது. இஸ்லியே ஆகையால் கானா பீச்மேம் சாப்பிடுவதை இடையிலேயே சோட் தேனா படா விட்டுவிட நேர்ந்தது. ராத்கோ இரவு காந்திஜியிற்கு நீந்த் நகி ஆ ரஹி தி தூக்கம் வராமல் இருந்தது. ஐசா மாலும் ஹோத்தாத்தா இப்படி மாலும் ஹோத்தாத்தா தெரிய வருகிறது தென்பட்டது. கி பக்ரி ஆடு பேட்டுக்கே அந்தர் வயிற்றுக்கு உள்ளே ஜிந்தா ஹை ஜிந்தானா உயிருடன் இருக்கிறது. அவர் மேம் கர் ரஹா ஹை மேம் அப்படின்னு சத்தம் போட்டிருக்குது. காந்திஜி சப்னா தேக்குகர் காந்திஜி கனவை பார்த்துவிட்டு சவுங்கர் உட்டு பைத்தே திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தார். அவர் மேலும் பச்சிதாத்தே வருத்தப்பட்டிருந்தார். ஆக்கிர் கடைசியில் அப்புனே மன்கோ தன்னுடைய மனதை தீரஜ் பந்தானே லகே தைரியத்தை ஏற்படுத்த தொடங்கினார். பந்தான்னா கட்டுக்குள் வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். மான்சாகார் ஏ கர்த்தவ்யகை மாமிச உணவு அப்படிங்கிறது ஒரு கடமை. இஸ்கே பினா இது இல்லாமல் தூசரி கதிஹி நகி வேறு ஒரு நிலையே இல்லை. இஸ்லியே ஆகையால் ஹிம்மத் நகி ஹார்னி சாகிய தைரியத்தை இழக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு அடுத்தது 5வது பார்ட்டு அங்கேங்குழி தொடரும்.